This video sponsored by SBO School of Business Organization. இது ஒரு பார்ட் டைம் ஜாப். நம்ம வீட்ல இருந்தபடியே ஈஸியா மணி earn பண்ண முடியும். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சும்பால் 1/2 லிட்டர், நீங்க பாக்கெட் பால் சேர்த்தா இன்னும் திக்கா இருக்கும். சர்க்கரை, ரவை, கடலை மாவு, அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த ஒரு கப்ல நான் வந்து 3/4 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம டம்ளர்ல எதுல வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுல 3/4 கப் ரவைனா அதுல 1/4 பங்கு வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் தேவைப்படும். நம்ம நெய் இல்லாட்டி ஆயில் கூட, ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரெண்டையும் சேர்த்தா ரவையும் கடலை மாவையும் சேர்த்தா 1 கப் வரும். அதே அளவால 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இது வேணாலும் நாட்டு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷன் தான். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை தட்டி சேர்த்துக்கலாம். இதான் தேவையான பொருட்கள். நம்ம ஃபிளேவருக்கு ஏலக்காவுக்கு பதில் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தா. பால் வந்து இந்த நம்ம ரவை எடுத்திருக்க 1 கப் அளவால 2.5 கப் பால் தேவைப்படும். பாலை நல்லா காய்ச்சி ஓரளவுக்கு மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம். ரொம்பவும் ஆற விடக்கூடாது, ரொம்பவும் ஹீட்டா இல்லாம எடுத்து வச்சுக்கலாம் பாலை. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம், நெய் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த நெய்ல இப்போ நம்ம 3/4 கப் எடுத்து வச்சிருக்க ரவை, 1/4 கப் கடலை மாவு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன ரவை யூஸ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். பெரிய சைஸ் ரவையை விட சின்ன சைஸ் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா கருகிடும். பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி லைட்டா ஆற வச்சுக்கலாம். ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஃப்ளேம்லயே வச்சு வருங்க, இல்லைன்னா அடியில அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுல தேவையான அளவு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து சூடா இருக்கணும், அப்பதான் வெந்து வரும் ரவை. அதனால மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம இந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாலையும் மொத்தமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி பிடிச்சிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாலை மிக்ஸ் பண்ணணும். ஆனா வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க அப்படி மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கட்டி ஆயிடும். உங்களுக்கு கிளற ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் மிச்ச பால் வச்சிருக்கேன். இப்போ மிச்ச பாலையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப் ரவையும் கடலை மாவும் எடுத்ததுக்கு 2.5 கப்பு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் இதை கட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவைன்னா நட்ஸ் ஏதாவது துவிக்கலாம். இப்போ நான் பாதாம் போட்டிருக்கேன். நெய் தடவிட்டு செய்யும்போது அது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவையும் கடலை மாவும் சேர்த்து வரப்போ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வேணா இன்னொரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வரணும் இந்த சுகரு. கொஞ்ச நேரம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுகர் பார்க்க ரொம்ப கட்டி கட்டியாக தெரியும். அந்த டைம்ல பயப்படலாம் வேண்டாம். அப்படி கட்டி கட்டி ஆகிதான் அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி வரும் சுகர். சுகரை நம்ம இப்போ கேரமலைஸ் பண்றோம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். விஷயம் அந்த சுகர் மாறும் போதே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க அதோட எடுத்து வச்சிருக்க பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரமலைஸ் வந்து நல்லா கருகிடும், அதுக்காக தான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்க இதோட சேர்த்துக்கலாம். ரவையும் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அடிப்பிடிக்காது, நல்லா கட்டி கட்டியாவும் ஆகாது. அதனால பயப்படாம கிளறலாம். நம்ம இங்க பாருங்க, இப்ப கட்டியாகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவை மிக்ஸையை சேர்த்துக்கலாம். நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த பாகு கரிஞ்சிரும், அதுக்காக தான். இதுக்கு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா கட்டியெல்லாம் ஆகாது. ஊத்துனோடனே நம்மளுக்கு அது பொரிஞ்சு வர மாதிரிக்கே இருக்கும் பார்க்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா கிளறிட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். நல்லா இது கொஞ்சம் திக்காகணும். திக்கானா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இதுல ஒரு சின்ன டிப், நீங்க பாலையும் ரவையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதுல கடலை மாவு சேர்த்துருப்போம், அதனால சில சமயம் கட்டி ஆயிடும். அது மாதிரிக்கே ஆயிடுச்சுன்னா நீங்க மிக்சியில ஒரு பல்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஆன் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் ஆயிடும். இப்போ இதுல ஒரு சிட்டிகை உப்பு, ஏலக்காய் 3 இதை தட்டி சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தூளா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஏலக்காய் ஃபிளேவருக்கு பதில் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது கேக் ஃபிளேவர்ல இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு. இது வந்து நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால ஒட்டாம வருது. நீங்க வந்து நார்மல் பாத்திரத்துல செஞ்சாலும் அதிகமா ஆயிலோ நெய்யோ விடணும் தேவையில்லை. இது நம்மளுக்கு ரொம்ப ஒட்டாம வந்துடும், பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும். இப்போ இதை நம்ம நெய் தடவி இருக்க பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம்.
கிளாஸ் பவுல் அது போல் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். பாத்திரத்தில் ஒரு 2 வாட்டி தட்டிட்டே எடுத்தோம்னா நம்ம வந்துடும். அதுக்கு தான் நெய் தடவி இருக்கோம். சமப்படுத்தி விட நம்ம கரண்டியோட அடியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணும்போது சமமாக வந்துடும். கரண்டியில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 கார்னர்லையுமே நம்ம கத்தியை விட்டு லைட்டாக கேப் இது பண்ணிக்கலாம். கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி கட் பண்ணலாம். கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம இதை குப்பரை கவுத்து ஒரு 2 வாட்டி தட்டிட்டே எடுத்தோம்னாலே வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்பலாம் இது ஒட்டாது. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.